ஆனால் அந்த இடத்துல வந்து பார்த்தா கண்ணில் தண்ணி வருது. ஏன்னா எங்கள் அப்பா அம்மா ஏன்னா அவ்வளோ கஷ்டப்பட்டு வளர்த்தாங்க. எங்கள் அம்மா தாலி குழப்பிச்சிட்டு சாப்பாடு போட்டாங்க. சட்டி தான், பானை தான், அழுப்பை தான், அதில் தான் போடுவாங்க சாப்பாடு. ஒரு முறை சாப்பிட்டு 2வது முறை கேட்போம், சாப்பிட்டுட்டு 3வது முறை கேட்போம், இருக்காது சட்டியில். எங்கள் அம்மா பட்டினி படுத்துக்குவாங்க. அதனால் காலையில் நாஸ்டாவே இல்லை. நைட்டில் என்ன மிச்சானா கொஞ்சம் போட்டு கஞ்சி குடிச்சிட்டு போயிடுவோம். இல்லைன்னா பட்டினியாக தான் போவோம். எங்களுக்கு வேறு இல்லை. அது வர சம்பளம் வட்டிக்கே பத்தாது. இது ஏன்னு சொல்கிறீங்க, நைட்டில் படுத்துக்கிறதுக்கு எங்கள் அப்பா கட்டில் மேலே படுத்துக்க, நாங்கள் கட்டில் கீழே ஓலைப்பாய் வரும், ஈச்சப்பாய், அது மேலே படுக்குவேன். அந்த பனியன் இருக்காது, குத்தம் உடம்பெல்லாம். அம்மாவுடைய புடவை தான் எனக்கு எங்கள் அம்மாவுக்கும் பெட்ஷீட். இப்போ அம்மா அந்தளவுக்கு கஷ்டப்பட்டு உங்களை வளர்த்தாங்க, அவங்கள எப்படி பார்த்துக்கிறீங்க? கண்ணு மாதிரி எங்கள் 2 கண்ணு, அவங்க தான் என் உயிர். அவங்க கொடுத்த ரத்தம், எங்கள் அப்பா அம்மா கொடுத்த ரத்தம் தான் இன்றைக்கி உடலில் ஓடுது. நான் சம்பாதிக்கிற பணம் எல்லாம் ஆல் கிரெடிட்ஸ் ஆர் கோஸ் டு மை பேரண்ட்ஸ் அண்ட் மை டீச்சர்ஸ். என்னுடைய 10வது வயசில் இந்த ரிசர்வ் போலீஸ் குவார்ட்டர்ஸ் எல்லாம் ஃபவுண்டேஷன் அப்போ தான் போட்டாங்க. அந்த நேரத்தில் வந்துட்டு நான் இங்கே கொளுத்து வேலைக்கு வந்தேன். 10 வயசில் எப்படி வந்திருப்பேன்னு உங்களுக்கெல்லாம் ஒரு சந்தேகமாக்கும். நான் ஸ்கூல் லீவ் விட்றாங்க இல்லையா, ஆனுவல் லீவு, அந்த நேரத்தில் வந்து இங்கே வந்துட்டு சிமெண்ட்டு கொளுத்து வேலை, செங்கல் எட்டுன்னு சொன்னால் பாண்டியில் செங்கல் வச்சுன்னு போனோம். சிமெண்ட் கலக்கி கொடுப்பாங்க. அந்த சிமெண்ட்டுக்கு போட்டு வந்து கையெல்லாம் ஓட்டாயிடும், அழுத்தினா ரத்தம் வரும், சிமெண்ட்டோட பவர். அப்போ இந்த வேலை செஞ்சுட்டு சனிக்கிழமான எனக்கு கூலி கொடுப்பாங்க. ஒரு நாளைக்கு 3 ரூபாய் 50 பைசா. ஒரு நாள் வெள்ளிக்கிழமை வந்துட்டு எனக்கு வேலை இல்லாத போச்சு. வேறு மேஸ்திரிகிட்ட போனோம். அந்த பாயா போட்டணும், கல் தூக்கி வைக்குவாங்க, அவ்வளோ தூரம் எடுத்து போடணும். அன்றைக்கி 4 ரூபா கொடுத்தாங்க. 4 1 ரூபா நோட்டு. ரொம்ப சந்தோஷமாயிடுச்சு எனக்கு. 4 ரூபாய் எனக்கு கட்டிடுச்சு. அந்த காசெல்லாம் எடுத்துன்னு போய்ட்டு நான் என்ன பண்ணுவேன், ஞாயிற்றுக்கிழமை வீட்டுக்கு போய்ட்டு மார்க்கெட்டுக்கு வீட்டுக்காக தேவையான காய், கறி, பழம். எங்கள் அக்கா ஒரு மாதிரி சப்போட்டா பழம் கேட்டாங்க. ஒரு கூடை நிறையா வாங்கினேன்ட்டேன். 3 ரூபாய் 50 பைசா ஒரு கூடை. டவுனில் போய் எல்லாமே வாங்கிட்டு வந்தேன். நான் நினைக்கல நான் எந்த மாதிரி இருந்தேன், எந்த மாதிரி துணி போட்டேன், எந்த மாதிரி ஸ்கூலுக்கு போனேன், எப்படி இருந்தேன், எங்கள் வீட்டுக்கு கண்டிஷன் என்னன்னு நீங்கள் பார்த்தீங்க. இப்போ பாருங்கள் எப்படி இருக்குது. இதோ இந்த வீடு இருக்குது, இதுக்கு பின்னாடி தான் எங்களுடைய வீடு இருந்தது. அந்த வீடு இப்போதைக்கு இடிஞ்சிட்டு இருக்குது, ரொம்ப நாள் ஆயிடுச்சு. இது எங்கே இருக்குதுன்னா சென்ட் ஜோசப் கான்வென்ட். இது தான், இது சென்ட் ஜோசப் கான்வென்ட் பின்னாடி ஜான்சன் கிரவுண்ட் இருக்குது. ஜான்சன் கிரவுண்ட் பின்னாடி இது பங்களா. இது பங்களா லெஃப்ட் சைடில் இருக்குது, இது வந்து ரைட் சைடில் இருக்குது. இது வீடுங்க. இந்த வீட்டுக்கு பின்னாடி தான் இருந்தது. எங்கள் அப்பா பேர் வந்து டிஏ கேப்ரியல். அவர் பிஜிஎம்எல்ல கோல்கொண்டா மைன்ஸில் பம்பு டிரைவராக இருந்தார். ரொம்ப கஷ்டமான வாழ்க்கை. நாஸ்டாவே இருக்காது எங்களுக்கு. நாஸ்டா இல்லாத 2 வேளை தான் சாப்பிடுவோம். அதுவும் வந்து ஸ்கூலில் உப்புமாவு, ஷேப்பில் சாப்பாடு, அதை வச்சு தான் பண்ணுவோம். சாயங்காலம் ஸ்கூல்லேருந்து வந்திருந்தோம். இது பாருங்கள், இந்த இதெல்லாம் புதாராக இருக்குது. இதுக்கு பின்னாடி கள்ளிச்செடிங்க நிறைய இருந்துச்சு. இப்போ ரொம்ப கம்மியாக இருக்குது. அந்த கள்ளி வேறு கேட்டு வந்து அடுக்கி வச்சா தான் அடுத்த நாள் எங்களுக்கு மத்தியானத்துக்கும் நைட்டுக்கும் சாப்பாடு. அது வச்சுட்டு பிற்பாடு தான் எங்களுக்கு வந்துட்டு எல்லாமே. புட்டி வேலுக்கு தான் இருந்துச்சு. நான் 6வது படிக்கிற வரைக்கும் கரண்ட் கிடையாது வீட்டில். இங்கே லைனே கிடையாது. அந்த புட்டி வேலுக்கில் தான் இப்போ நாங்கள் கொளுத்திட்டு படிக்கிறதோ, ஜவம் பண்ணுறதோ, பைபிள் படிக்கிறது எல்லாம் இருக்கும். மூக்கல்லாம் கருப்பாயிடும், முகாலெல்லாம் கருப்பாயிடும். காலையில் ஏஞ்சி பிற்பாடு அடுப்பு கறி எடுத்துன்னு வந்துட்டு அதுதான் விறகு வீட்டில் இருக்கிற அதே அடுப்பு கறி எடுத்து வந்து கல் மேலே வச்சுட்டு ஊதாங்கல்ல உப்பு வச்சுட்டு அதை வந்துட்டு அந்த அடுப்பு கறி பண்ணி பேஸ்ட் பண்ணிவிட்டு ரெடி ஆகிட்டு பட்னியாக ஸ்கூலுக்கு போவோம். மதியத்தில் உப்புமாவோ ஒரு 5 வருஷம் உப்புமா கிடச்சிருந்துச்சு. எங்கள் அப்பா மாதத்தில் பேமெண்ட் ஆகணுமோ அந்த கெனி தொப்பி உள்ளவே மிக்சரு ஸ்வீட்டு வாங்கிட்டு எட்டுன்னு வருவார். சாயங்காலம் வந்து ஆளுக்கு ஒரு கிண்ணம் எட்டுன்னு வரும். அவங்க ஷேர் டிவைட் பண்ணி கொடுத்துருவார். அதுதான். அதுக்கப்புறம் வந்து ஹைஜீனிக் ஹோட்டலில் போய்ட்டு ஒரு உருளைக்கிழங்கு மாட்டா ஒரு கப்பு டீ வாங்கி கொடுப்பாரு. 20 பைசாக்கு நான் ஸ்கூல் போய்ட்டு அவர் வீட்டுக்கு வந்துடுவார். பட் கடைசியில் வந்து 1ஆம் தேதி நவம்பர் மாதம் 1985 எங்கள் அப்பா செத்துட்டார். கல்ற திருநாள் அன்றைக்கி எடுத்தாங்க. எங்கள் அப்பா வந்து ஹோம்கார்டில் இருந்தார். பார்ட் டைமாக போகிற 3 முறை 21 குண்டு ஃபயர் பண்ணி சாம்பியன் கால்ரையில், கிறிஸ்டின் கால்ரையில் எங்கள் அப்பாவை அடக்கம் பண்ணாங்க. அது ரொம்ப பெருமை. ஆனால் அந்த இடத்துல வந்து பார்த்தா கண்ணில் தண்ணி வருது. ஏன்னா எங்கள் அப்பா அம்மா ஏன்னா அவ்வளோ கஷ்டப்பட்டு வளர்த்தாங்க. எங்கள் அம்மா தாலி குழப்பிச்சிட்டு சாப்பாடு போட்டாங்க. சட்டி தான், பானை தான், அழுப்பை தான், அதில் தான் போடுவாங்க சாப்பாடு. ஒரு முறை சாப்பிட்டு 2வது முறை கேட்போம், சாப்பிட்டுட்டு 3வது முறை கேட்போம், இருக்காது சட்டியில். எங்கள் அம்மா பட்டினி படுத்துக்குவாங்க. பட் இன்னைக்கு கூட 87 வயசாகிடுச்சு. எங்கள் அம்மா கடவுள் வச்சுருக்கிறாரு. பட் எங்கள் அப்பா செத்துட்டார். அவர் பார்க்க முடியல எங்களால். எங்கள் கஷ்டத்தில் 10 பைசா அவருக்கு கொடுக்கல. செப்பல் இருக்கா நடந்தே போவோம். அந்த கிழக்கிற பட்டன் வர நேரத்தில் வாங்கி கொடுத்தா அவை செப்பல் கிழக்கிற பட்டன் கட்டாயிடும். பைண்டிங் ஒயரு, சேஃப்டி பின்னு போட்டு நடந்து போவோம். அறந்துடும். அப்படியே விசாரிச்சு அந்த குஜிலி கரு துணியிலே போவோம். ஜட்டி, பனியனு, டூத் பேஸ்ட்டு, டூத் ப்ரஷ்ஷு, ஷாம்பு, கர்ச்சிப்பு இதெல்லாம் எங்களுக்கு இல்லை. உங்கள் ஃபாதர் மைனிங்கில் ஒர்க் பண்ணார் இல்லையா? அது சம்பளம் வாங்குவார் இல்லையா? ரேஷன்லாம் வரும் இல்லையா? அண்ணன் தம்பிங்க 4 பேர்.
2 பேர் அக்கா தங்கச்சி 6 பேர், அப்பா அம்மா 2 பேர் 8 பேர், பத்தாது. அங்கே வர அரிசி எங்களுக்கு பத்தாது. அது வர சம்பளம் வட்டிக்கே பத்தாது. ஸ்கூல் அட்மிஷனாக 6 பேருக்கு ஸ்கூல் அட்மிஷன் பண்ணோம், 6 பேருக்கு ஃபீஸ் கட்டணும், 6 பேருக்கு துணி வாங்கணும், எங்கள் அப்பா அம்மாவுக்கு துணி வேணும். ரொம்ப கஷ்டப்பட்டாங்க எங்கள் அம்மா, பட்டினியாக தந்தாங்க. ஆனால் இன்றைக்கி எல்லாமே இருக்குது, எல்லாம் கடவுள் கொடுத்துக்கிறாரு. 20 வருஷம் மிலிட்டரியில் நான் கஷ்டப்பட்டேன், எனக்கு நல்ல கடவுள் கொடுத்துக்கிறாரு. ஒரு வீடு நம்ம வாங்குவோமா, நான் சிசிஎஃப்பில் ஒருத்தர் பிரதர் டேனியல் இருந்தார், அவர்கிட்ட போய்ட்டு அவர் யூஸ் பண்ணிக்கின பேண்ட்டு ஷர்ட்டு நான் வாங்கி போட்டுக்கிறேன். ஆனால் இன்றைக்கி நான் 10 பேர் கொடுக்க முடியும் என்னால் கொடுக்கறதுக்கு கடவுள் அந்த கெப்பாசிட்டி கொடுத்துக்கிறாரு. இப்போ எனக்கு ஒரு நல்ல வேலை கொடுத்துக்கிறாரு. 20 வருஷம் மிலிட்ரிக்கு போனப்போ தான் எனக்கு ஷாம்போ, கர்ச்சிப்பு, நல்ல துணிங்கோ, ஷூவு, சாக்ஸு, கேப்பு, பெல்ட்டு எல்லாமே இருக்கிறேன், வாட்சிலேருந்து எல்லாமே. இப்படியாலும் நம்ம வாழுமா, இப்படியாலும் நம்ம கடிக்குமா, நம்ம ஒரு சைட்டு வாங்குமா, ஒரு வீடு வாங்குமான்னு எவ்வளோ ஏக்கம். சாப்பாட்டுக்கே இருக்காது, கஷ்டப்பட்டோம், ரொம்ப கஷ்டப்பட்டோம். எங்கள் அப்பா கஷ்டத்திலே செத்துட்டார். இப்போ அம்மாவை நல்லா பார்த்துக்கிறீங்களா சார்? அம்மாவை நல்லா பார்த்துக்கிறோம். 4 அண்ணன் தம்பிக்கிறோம், 2 அக்கா தங்கச்சிக்கிறாங்க. அதில் ஒரு அக்காவுக்கு வந்து கேன்சர்னு செத்துட்டாங்க. என் தங்கச்சி இதே கான்வெண்ட்டில் படித்தாங்க, இதே வீட்டில் தந்தாங்க. இன்றைக்கி பெங்களூர் ஹைகோர்ட்டில் லாயர். இப்போ அம்மா அந்தளவுக்கு கஷ்டப்பட்டு உங்களை வளர்த்துனாங்க, அவங்கள எப்படி பார்த்துக்கிறீங்க? கண்ணு மாதிரி எங்கள் 2 கண்ணு, அவங்க தான் என் உயிர். அவங்க கொடுத்த ரத்தம், எங்கள் அப்பா அம்மா கொடுத்த ரத்தம் தான் இன்றைக்கி உடலில் ஓடுது. நான் சம்பாதிக்கிற பணம் எல்லாமே ஆல் கிரெடிட்ஸ் ஆர் கோஸ் டு மை பேரண்ட்ஸ் அண்ட் மை டீச்சர்ஸ் அண்ட் மை ஃபாதர்ஸ் அண்ட் சிஸ்டர்ஸ். அவங்களுக்கு தான் எல்லாம் கிரெடிட் சேரும். இதே புளியாங்க வந்து கீழே வந்திருக்கோம், இந்த மரத்துக்கிட்ட புளியாங்க எடுத்து உப்பு போட்டு அதில் தண்ணி ஊற்றி கரைச்சி குடிச்சிட்டு போடுவோம் பசிக்கு. நீங்கள் நல்ல ஒரு பொசிஷனில் இருக்கிறீங்க, கஷ்டமாக இருக்கிறவங்களுக்கு ஏதாவது நீங்கள் உதவி பண்ணுறீங்களா? இப்போ ஏசுக்கு சொன்ன மாதிரி இந்த கை செய்கிறது இந்த கைக்கு தெரியக்கூடாது. என்னால் முடிஞ்சது நான் செய்கிறேன், இனி செய்வேன். ஆனால் ஒரு சாதம் விழுந்துட்டோம், அந்த சாதத்தை சாப்பிட்ட போட்டு எடுத்து தட்டில் போடுவேன். கேன்டீனில் சாப்பிட்டவங்க எடுத்து போடுவேன், ஹோட்டலில் சாப்பிட்டவங்க எடுத்து போட்டு தான் வரும். ஏன்னா அந்த ஒரு அரிசி யார் விளைய வச்சிருந்து அது என் பிளேட்டுக்கு வர்றதுக்கு வரைக்கும் எத்தனை பேர் உழைப்பு இருக்குது. அவங்களுக்கு அனைவருக்காக நான் சாப்பாடு சாப்பிடும்போது அதை ப்ளஸ் பண்ணிட்டு தான் சாப்பிடுவோம். வீட்டிலேருந்து கிளம்பும்போது இன்னி கூட என்னுடைய மிஸ்ஸஸ்ஸு சிலுவை வச்சுட்டு நெத்தி மேலே மாதா எண்ணெய் வச்சுட்டு தீர்த்தந்தல் தெளித்து தான் வெளியே அனுப்புகிறாங்க. போகும்போதும் கடவுள், வரும்போதும் கடவுள் தான் என்னை காப்பாற்றினார். இந்த மாதிரி நிலமையில் நான் வருவேன் அப்படின்னு இந்த மாதிரி பேண்ட் ஷர்ட் போடுவேன்னு நான் நினைக்கல. நான் வந்து ஒரு துணி எடுத்து அதை தச்சு அதை போடணும். இனி கோட் ஷர்ட்டு 6 கோட் ஷர்ட் கொடுத்துக்கிற கடவுள் என்கிட்ட. வாஷ் கோட்லேருந்து டையிலேருந்து பெல்ட்லேருந்து எல்லாமே இருக்குது. ஒரு நாளைக்கு ஒரு துணி போட்டால் கூட 15ஆவது நாள் முடிஞ்சிட்டு 16ஆவது நாள் தான் இன்னொரு துணி எடுப்போம். அவளுக்கு கொடுத்துக்கிறாரு. கபோர்ட் நிறைய இருக்குது. ஈவன் என்னுடைய மனைவிக்கு இதே இடத்துல தான், இதே கிரவுண்டில் தான் கல்யாணம் ஆச்சு. இந்த கிரவுண்டில் தான் கல்யாணம் ஆச்சு. தாமஸ்ன்னு ஒரு எக்ஸ்ப்ளோரேஷன் டிபார்ட்மெண்ட் ஆஃபீஸர் இந்த பங்களாவில் இருந்தார். இதே இடத்துல தான் நாங்கள் செமைனா போட்டு இதே இடத்துல தான் கல்யாணம் நடந்துச்சு. சீரியல்லாம் போட்டோங்க. அந்த ஃபோட்டோ எடுக்கிறதுக்கு காசு இல்லை, பட்டு எங்கள் மதர் இன் லா வீட்டில் அவங்க ஃபோட்டோ எடுக்க வச்சாங்க. அந்த ஃபோட்டோலாம் இருக்குது. நான் வெறும் 2 கிராம் தாலி 2 கிராம் மோதிரம் மனைவிக்கு போட்டிருந்தேன். ஆனால் இன்றைக்கி இருக்கிற கடவுள் கொடுத்துக்கிற நகை வந்துட்டு அட் எ டைம் போட முடியாது, 3 நாள் போடலாம் மாற்றி அட் எ டைம் போட முடியாது. அவ்வளோ கொடுத்துட்டாரு. புடவை எங்கள் மனைவிக்கு ரொம்ப அட்ஜஸ்டபிள். கல்யாணம் ஆகிட்டு வந்து ஒருபாடு பாவாடை வந்து 4-5 இடத்துல கிழிஞ்சிட்டுருக்கோம். அது ஊசியில் தச்சு அவங்க வீட்டில் நல்லா இருந்தாங்க. இன்னொரு கட்டிக்கிறது கஷ்டம், ஜாயின்ட் ஃபேமிலி. அதை தச்சு நம்ம புடவை கட்டுவாங்க. இன்றைக்கி எல்லாமே A to Z கொடுத்துக்கிறாரு. அவங்க ஒரு நாளைக்கு புடவை கட்டினாங்களா, நெக்ஸ்ட் அந்த புடவை கண்டினியூவாக கட்டினாங்கன்னா 45 நாள் 46ஆவது நாள் வரும். 5 கபர் நிறைய கடவுள் கொடுத்துக்கிறாரு. நல்ல ஒரு பொசிஷன், நல்ல ஒரு வேலை கொடுத்துக்கிறாரு. கடவுளுக்கு ரொம்ப நன்றி. நான் என்ன சொல்ல விரும்புகிறேன், நான் எல்லாருக்காகவும் மனசை உடஞ்சிடக்கூடாது. நம்ம இப்படியே இருந்துருவோம் அப்படி நினைக்கவே கூடாது. நம்ம இம்ப்ரூவ் ஆகும். நம்மளுக்கு கடவுளுக்குறாரு, எல்லாங்கிறாரு. நம்ம ஹார்ட் ஒர்க் பண்ணணும், நம்ம படிக்கணும், வழிக்கணும். நம்மளுக்கு எல்லாமே கிடைக்கும், எல்லாம் இருக்குது. ஆனால் எல்லாமே நேர்மையான வழியில் போகணும். தவறான வழியில் போய்ட்டு நம்ம சம்பாதிக்கக்கூடாது. கஷ்டப்பட்டால் சக்ஸஸ் த்ரூ லேபர். எப்படி இருந்தாலும் நம்ம கடின உழைப்பை கொண்டு நம்ம முன்னேறுவோம். கொஞ்ச நாள் வாழ்க்கை கடவுள் கொடுத்துருக்காரு, நல்லா வாழ்ந்துட்டு போவோம். மற்றவங்களுக்கு உதவி செய்வோம். இல்லை என்ன மாதிரி இருக்கிறவங்கெல்லாம் பயப்படாதீங்க. வட்டி கட்டணுமே, ஐயோ நாளைக்கு சாப்பாட்டுக்கு இல்லையே, என் பிள்ளை கல்யாணம் பண்ண 3 பொண்ணு, எனக்கு 3 பொண்ணு கல்யாணம் பண்ணிட்டேன். பெரிய பொண்ணுக்கு 2 பையனுங்க பாருங்க. ஒருத்தன் 7th ஸ்டாண்டர்ட், ஒருத்தர் 5th ஸ்டாண்டர்ட் சென்ட் ட்ரைசா ஸ்கூலில் படிக்கிறான். 2வது பொண்ணுக்கு கல்யாணம் 10 வருஷத்துக்கு குழந்தை இல்லை. அந்த கடவுள்கிட்ட வந்தேன். 6 மாதம் அந்த குழந்தை கொடுத்துருக்கேன். ஒரு பொண்ணு ஒரு பையன் ட்வின்ஸாக கொடுத்தாரு. 3வது பொண்ணுக்கும் குழந்தை பிறந்துச்சு பையன். எனக்கு இப்போ 55 வயசு முடிஞ்சு 56 வயசு ரன்னிங் இருக்குது. நான் 23 வயசில் கல்யாணம் பண்ணேன். என் மனைவி என் கூட ஒத்துழைச்சாங்க. 34 வருஷம் போய் 34 வருஷம் இந்த ஜூன் 27ஆம் தேதி தான் எனக்கு முடியுது. 1990 நான் கல்யாணம் படித்தேன். அதனால் யாருமே மனசை ஒட்டிஞ்சு விட்றாதீங்க. நான் தவறான முடிவுக்கு போயிடாதீங்க. ஐயோ இப்படி தானா அப்படின்றாலாம் நினைக்காதீங்க. நம்ம கண்டிப்பாக கஷ்டப்பட்டாலும் முன்னேறுவோம், கண்டிப்பாக முன்னேறுவோம். உங்களுக்கெல்லாம் நான் சொல்கிறது என்ன மாதிரி இருக்கிறவங்க நீங்கள் நம்ம ஒன்றும் பயப்படாதீங்க. சாண்டி எடுத்து போய் தட்டி எரம்டையை தட்டி அதை அடுப்பில் நாங்கள் சாப்பாடு செஞ்சு சாப்பிடுவோம். சாயங்காலத்தில் காலையில் கள்ளி குச்சி வெட்டி போட்டால் அது பட்டை தட்டி இதே ஏரியாவில் சாயங்காலம் எங்கள் அம்மா வைக்குவாங்க.
அதனால தான் இன்றைக்கி 87 வயசு வரைக்கும் இருக்கிறாங்க. வீட்டுக்கிட்ட இந்த குப்பை கொட்டுவோம் இல்லைங்களா, அந்த குப்பையெல்லாம் எடுத்துகிட்டு இந்த பின்னாடி கொல்லை இருந்துச்சு. அந்த கொல்லைக்கார குத்தாக்க வந்து சிவப்பு சோளம் வெள்ளை சோளம் கொடுப்பாங்க. அதை வந்துட்டு அந்த நாங்கள் களி செய்வோம், கூழ் கட்டு சாப்பிடுவோம், கேவூர் வாங்குவோம். அரிசி மைன்ஸ் அரிசி இங்கேருந்து எடுத்து போய் எங்கள் அம்மா தலைமையில் எடுத்து போய் சாம்பியன் ரயில்வே ஸ்டேஷன் இருக்க மிஷினில் பாலிஷ் பண்ணுவாங்க. அந்த பாலிஷில் இருக்கிற தவிடுக்கு இல்லைங்களா, அந்த தவிட கூட ஜலிச்சு அதில் இருக்கிற நொய்யை சேர்ந்து சாப்பிடுவோம். நல்லா தான் இருந்தோம், எந்த நோய் நொடி இல்லாமல் இருந்தோம். அதனால் வந்துட்டு யாரும் மனசை உடச்சிடாதீங்க, நீங்கள் ஒன்றும் கவலைப்படாதீங்க. கடவுள் இருக்கிற நம்ம கஷ்டம் இருக்குது, நம்ம ஒழிக்கலாம். ஆனால் பெரியவங்களை மதிக்கணும். எங்கள் அம்மா காலில் போய் விழுறோம், பெரியவங்க காலில் விழுறோம், அவங்களோட ஆசீர்வாதம் வாங்கிக்கணும். பெரியவங்களை எடுத்து அனாதை ஆஸ்திரத்தில் விட்டுறது, அப்புறமா எடுத்துன்னு போய்ட்டு எங்கன்னா உட்கார வச்சுட்டு வந்துடுறது, சாப்பாடு கொடுக்குறதுல அவங்களுக்கு கட்டுறதுக்கு துணி கொடுக்குறதுல அப்படி இருக்கக்கூடாது. அவங்க ரத்தத்தை பாலாக மாற்றி நம்மளுக்கு கொடுத்ததை தான் இன்றைக்கி என் உடம்புல இந்த ரத்தம் இருக்குது, எனக்கு சக்தி இருக்குது, என்னுடைய மூளை இருக்குது, எனக்கு கண்ணு தருது, கடவுளுக்கு நடுது, காது கேட்குது. குடும்பத்தோடு இருங்கோ. அண்ணன் தம்பி அக்கா தங்கச்சிங்க பணத்தை சம்பாதிச்சல, அண்ணன் தம்பி அக்கா தங்கச்சி உறவு வேணும். நம்ம பெற்றவங்க, நம்ம பெற்றவங்களுடைய உறவு வேணும், கூட பிறந்தவங்களோட உறவு வேணும், எல்லோரும் வேணும். எல்லோரும் மதியுங்கோ, பெரியவங்களை மதியுங்கோ. பெரியவங்களை வந்துட்டு தவறாக இது பண்ணாதீங்க. அவங்களோட ஆசீர்வாதம் வேணும், அவங்களோட ஜெபம் வேணும். சார், இதுதான் என்னுடைய வீடு. இது 2012 நான் கட்டினேன். நீங்கள் இதுக்கு முன்னாடி பார்த்தீங்க நான் இருந்த வீடு எப்படி இருந்துச்சுன்னு பிஜிஎம்எல் ஏரியாவில். அதுக்கப்புறம் நான் ரிசர்வ் போலீஸில் நான் வேலை சேர்ந்தேன், அந்த இடத்த பார்த்தீங்க. இப்போ இந்த இடத்தையும் பார்க்குறீங்க. மற்றவங்க இன்சல்ட் பண்ணுறாங்கன்னு எதுவும் நினைக்காதீங்க. நம்ம அதுவும் கடந்து வருவோம். நான் நினைக்கல, நான் எந்த மாதிரி இருந்தேன், எந்த மாதிரி துணி போட்டேன், எந்த மாதிரி ஸ்கூலுக்கு போனேன், எப்படி இருந்தேன், வீட்டுக்கு கண்டிஷன் என்னன்னு நீங்கள் பார்த்தீங்க. இப்போ பாருங்கள் எப்படி இருக்குது. இப்போ வந்து கடவுள் இந்த மாதிரி வீடு கொடுத்துக்கிறாரு, மனைவி பிள்ளைங்க எல்லாம். இது வந்து சிட்டிசன் காலனி, காவேரி நகர் எக்ஸ்டென்ஷன், பெம்பலுக்கு பின்னாடி இருக்கிற இடம். இது மேலேயே 2 ரூம் கட்டி வச்சுருக்காங்க. யாருன்னா வந்து கெஸ்ட் தவிர்த்து மேலே இருக்குது. கஷ்டத்தை பார்த்து பயப்படக்கூடாது, நம்மளை பார்த்து கஷ்டம் போயிருந்தோம். நான் இந்த மாதிரியெல்லாம் கடந்து வந்தேன். நான் நினச்சேன்னா அப்படி வருமென்னு நான் நினச்சேன். கஷ்டப்பட்டால் நம்மளுக்கு பலன் கிடைக்கும். நெல்லிக்காய் வந்து சாப்பிடும்போது கசப்பாக இருக்கும், சாப்பிட்ட பாட்டு தண்ணி குடிக்கும்போது தித்தி பார்க்கும். அந்த மாதிரி தான் வாழ்க்கை. அதனால் ஏன் நிலமையில் என்னோடய இன்னும் மோசமான நிலமையில் ஏழ்மையில் இருக்குன்னு பயப்படாதீங்க. கடின உழைப்பு கொண்டு சக்ஸஸ் த்ரூ லேபர் கஷ்டப்படணும், அதுக்கு பலன் கடவுள் தருவார். மஸ்ட்டு இன்சல்ட் பண்ணுறாங்க, ஐயோ அவங்க அப்படிக்கிறாங்களே இப்படிக்கிறாங்களே இது சொல்கிறாங்க, அதை பற்றி கவலைப்படக்கூடாது. நம்ம வேலை என்ன, நம்ம உழைக்கணும், நேர்மையான வழியில் சம்பாதிக்கணும். கடவுள் கண்டிப்பாக நம்மளை ஆசீர்வதிக்காரு. இதை விட பெரிய வீடுங்கள்லாம் கட்டுவார், இதை விட பெரிய அதிசயங்களுக்கு வாழ்க்கையில் செய்வார். மனம் உடைஞ்சி தற்கொலை சேர்ந்துக்கிறதோ, குடிக்கிறதோ, தவறான வழியில் போய் சம்பாதிக்கிறதோ அது செய்யக்கூடாது. நேர்மையான வழியில் போங்க, நல்லா படிங்க, கஷ்டப்படுங்க, கடவுள் உங்களுக்கும் வழி காமிப்பார். அதனால் பெற்றவங்களையும் கூட பிறந்தவங்களையும் மனைவி பிள்ளைங்களையும் கரெக்டாக பார்த்துக்கோங்க. கஷ்டப்பட்டால் கவலைப்படக்கூடாது, வரும் அந்த நிலைமையில் இந்த நிலைமைக்கு வரும், இது ஒரு நல்ல நிலைமைக்கு வரும். அதனால் மனசை உடையக்கூடாது, மனசு தளர்வு, ஐயோ இப்படி ஆயிடுச்சு, நம்ம இப்படி இவ்வளோ தானே வாழ்க்கை அப்படின்னு நினைக்கக்கூடாது. நம்மளை கடவுள் காப்பாற்றுவார். இவங்க தான் என்னுடைய அருமையான மனைவி, என்னுடைய துணைவியார். கடைசி வரைக்கும் இருக்க போகிறோங்க. காட்ஸ் கிஃப்ட், இவங்க கடவுள் கொடுத்த கிஃப்ட்டு. 27th June 1990 விக்டரி சர்ச்சில் ரெவரண்ட் ஃபாதர் பீட்டரால் எங்கள் 2 பேரும் கல்யாணம் ஆகிடுச்சு. இவங்களுக்கு 2 கிராம் தாலி 2 கிராம் மோதிரம் தான் நான் போட்டேன். அவ்வளோ தான் என்னால் முடிஞ்சிச்சு. என்னுடைய கை கஷ்டம் உழைப்பு எல்லாத்துலேயும் இவங்களுடைய தான் பங்கு மேய்ச்சர். அதனால தான் இவங்க பேர் டிபைலம்னு வச்சுருக்கோம். நாங்கள் இந்த பக்கம் வந்து எங்கள் அப்பா அம்மாவுடைய பேர் இருக்குது, ஏன்னா அவங்களும் எங்கள் கண் கண்ட தெய்வம். அதனால் ஜாயிண்ட் ஃபேமிலியில் 14 வருஷம் எங்கள் கூட இருந்து என்னோடய தம்பியை என்னுடைய தங்காச்சியை எங்களுடைய பிள்ளையாக தான் நாங்கள் பார்த்தோம். நீங்கள் எங்கள் தம்பி ஒரு நிலமையில் இருக்கிறான், நல்ல நிலமையில் இருக்கிறான். எங்களுடைய தங்காச்சி பெங்களூர் ஹைகோர்ட்டில் லாயராக இருக்கிறாங்க. இன்றைக்கி கூட இவங்களை வந்து அம்மா தான் கூப்பிட்றாங்க. அதனால் வந்துட்டு இவங்க தான் எனக்கு எல்லாமே. உங்களை பற்றி இந்த அளவுக்கு சொல்கிறாரு, அவர் பற்றி சொல்லுங்கள். என்னோடய பேர் ஏஜி அந்தோனி சிசர். இதே சென்ட் மேரிஸ் பாய்ஸ் ஹைஸ்கூலில் நான் 1981 வந்தேங்க. நான் 1974 பேட்ச்சு மரிய வித்யாலயில் படித்தோம். 7th ஸ்டாண்டர்ட் வரைக்கும் அங்கே படிச்சுட்டு இங்கேருந்து 8th ஸ்டாண்டர்டில் வந்து இதுதான் எங்களுடைய ஆஃபீஸு. நான் லாஸ்ட்டாக படிச்சிருந்த ஞாபகம் 10th C செக்ஷன். என்னுடைய மாஸ்டர் பேர் வந்து வேளாங்கண்ணி.